ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog வீடியோ பார்க்க போகிறீங்க. அதாவது ஒரு ராஜஸ்தான் ட்ரிப் அப்படி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ நாங்கள் எப்படி கிளம்புனோம், என்ன ஏதுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். முதல் நாள் அதாவது நாங்கள் ஊருக்கு ஜான் 3 அன்றைக்கி நான் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்புறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஜான் 4 விழுப்புரத்தில் ட்ரெயின். ஸோ எனக்கு பக்கமாக இருக்கும். நான் திருவண்ணாமலையிலேருந்து விழுப்புரம் போய்க்கலாம் அப்படி பிளான் பண்ணோம். ஜனவரி 1 மாமனார் மலைக்கு இப்போ கிளம்புறாரு மாலை போட்டதுனால. ஸோ அதனால் அந்த கிளிப்பிங்கை உங்களுக்கு இதில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அவளை இருமுடிக்கா வழி அனுப்பிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஜான் 3 அன்னைக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ எங்கே போகிறேன் அப்படின்னா, நான் அம்மாத்துக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா எனக்கு கைக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிக்கணும் இங்கேருந்து போகும்போது அப்படின்றதுனால நான் அதை பிளான் பண்ணிட்டேன். சென்னை போயிட்டு போகிறத விடவும் விழுப்புரத்தில் ட்ரெயின் அப்படின்றதுனால இங்கே போனால் ஃபுட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு போய்க்கலாம். ரொம்ப நியர்பையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் மினிட்டில் தான் அப்படி பிளான் பண்ணினோம். ரெண்டாவது நைட்டு 3 அன்றைக்கி நைட் போயிட்டு அம்மாத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எங்களுக்கு 4th ஜான் 4 அன்றைக்கி 10:20 10:30 ட்ரெயின் எங்களுக்கு. ஸோ அதனால் நான் அதுக்குள்ளேயே ஃபுட்டு ரெடி பண்ணி நான் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால எனக்கு அதுதான் சௌரியமாக இருக்கும். ஏன்னா நான் சென்னை போகணுன்னா நான் இயர்லியராகவே பஸ் ஏறணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நான் போயிட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஃபுட் ரெடி பண்ணிவிட்டு நான் போகணும். எனக்கு நெக்ஸ்ட்டு தாம்பரமில் தான் போர்டிங். அப்படிலாம் நான் எக்மோர் போகணும். ஸோ எனக்கு அது ரொம்ப அலையிற மாதிரி இருக்குன்றதுனால நான் இப்படி பிளான் பண்ணிட்டோம். இங்கே அப்படியே சுவாமியும் கோவிலில் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த பக்கம் அப்படியே சுவாமி பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா, சுவாமி பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு தான் நமக்கு சங்கல்பம் ஆயிருக்கு அப்படின்னும் நாங்கள் நினச்சிட்டோம். சரி, ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் ட்ரிப் போகிறோம் குழந்தையோட. ஜேர்னி ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இருக்கலாம். சுவாமி நம்மளை ஒரு தடவை பார்த்துட்டு போகணுன்னு நினைக்கிறார் அப்படின்னு தான் நாங்கள் மனசில் நினச்சிட்டோம் லாஸ்ட் மினிட் பிளான் மாறும்போது. அதனால் எப்போவுமே இந்த வழி க்ராஸ் பண்ணால் சாமி பார்க்காம நாங்கள் போக மாட்டோம். ரிட்டன் போகிறதா இருந்தாலும் சரி, இங்கேருந்து வரும்போதாக இருந்தாலும் சரி, சாமியை பார்த்துட்டு குழந்தைக்கும் அங்கே பிரசாதம் பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் அதுவும் குழந்தைக்கு ஊட்டிட்டு நாங்களும் கொஞ்சம் சாமி பிரசாதம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஆற்றுக்கு தான் போயின்னு இருக்கோம். அம்மாவுக்கு நான் கொஞ்சம் கிட்டே வரும்போதே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் கிட்டே வந்துட்டேன்னு. ஏன்னா அம்மா ஈகராக குழந்தைய வாங்கிக்கிறதுக்காக அம்மா ஈகராக வெயிட் பண்ணுவா வாசலில் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி தெரியும், பார்த்துருப்பீங்க. அம்மா வசு வரும்போதெல்லாம் இவ்வளோ ஆசையாக தூக்கிப்பா அப்படின்னு. ஸோ யூஷுவலாக அதே தான் இப்போவுமே. எப்போ குழந்த வரா அப்படின்னாலுமே அம்மா வாசலில் ரெடியாக இருப்பாள். இல்லை நான் மட்டும் வரேன் அப்படின்னாலுமே அம்மா ரெடியாக இருப்பாள் வாசலில் இன்வைட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ ஆற்றுக்கு வந்தாச்சு. அம்மா டிஃபன் இனிமேல் தான் பண்ண போகிறா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். தங்கம் வந்திருக்கு, வைரம் வந்திருக்கு. அங்க போனமாடி அடியே செல்லக்கிளியே, எங்க வந்தது தங்கம்? நாக்குட்டி எங்க வந்தது? எங்க செல்லக்கிளி எங்க வந்தது? ஆமா, இறக்கணும். அதுதான் நாளைக்கு போட்டு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. வாங்க 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 அப்பு அம்மா வாங்க வாங்க கூப்பிடு. பாட்டி பக்கம் வந்ததா தங்கம்? அங்க உள்ள போனமாடி அடியா வைரமே வாடி. வரேன் டாட்டா வா வா கூப்பிடு. டாட்டா வா வா. அப்பு செல்லம், அம்மு செல்லம், டேய் பட்டுக்குட்டி, அப்பு பட்டு.
தங்கம் வந்திருக்கு, எங்க வைரம் வந்திருக்கு, எங்க லட்டு வந்திருக்கு, எங்க மாணிக்கம் வந்திருக்கு, எங்க மரகதம் வந்திருக்கு, எங்க உலகமே வந்திருக்கு. சரி, வந்த உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வரும்போதே சமோசா சூடாக வாங்கின்னு வந்துட்டேன். ஏன்னா நான் வர்றதுக்கே எப்படியோ ஒரு 7:40 கிட்டே இங்கே ஆகிடும். ஏன்னா நாங்கள் கிளம்பும் போதே 6 மணிக்கிட்ட தான் 6-6:15 கிட்ட தான் கிளம்புனேன். சூடாக வந்து அப்போ தான் சமோசா வந்து போட்டிருந்தா நல்லா இருந்ததுங்கிறதுனால எனக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு போட்ட சமோசா விட ப்ளெயின் வெங்காயம் போட்ட சமோசா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து நான் ஒரு 6-7 சமோசா வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு, அப்பாவுக்கு, எனக்கு. ஸோ நாங்கள் 3 பேரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து நானும் அம்மாவுமா நறுக்கிறோம். ஏன்னா வந்து அடுத்த நாள் கைக்கு வந்து ஆகாரம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு தக்காளி தொக்குக்காக வந்து தக்காளி நறுக்கி 2 பேருமா சேர்ந்து நறுக்கினா தான் வந்து சீக்கிரம் வேலையாகும். அதுக்கப்புறம் வதக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வேலையில் படுத்தா தான் அடுத்த நாள் காலையில் நாங்கள் சீக்கிரம் எழுந்திருக்க முடியும். அப்படிங்கிறதுனால அம்மா வந்து பாதி நறுக்கின்றது, அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நறுக்கினேன், அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் நறுக்கினேன். அப்படி எல்லாருமே வந்து கொஞ்சம் கலந்து தான் வந்து வேலை வந்து பண்ணினோம். அதுக்கப்புறம் நாளைக்கு என்னம்மா எங்களுக்கு கைக்கு வந்து நாளைக்கு இது சப்பாத்தி, தக்காளி தொக்கு, எலுமிச்சம்பழ சாதம், தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வெறும் இட்லி பருப்பு பொடி தொட்டுக்கிறதுக்கு, உங்களுக்கு வந்து இட்லி மிளகா பொடி, கொஞ்சம் இட்லி எள்ளு பொடி, அதுக்கப்புறம் வெங்காயம் வடை உண்டா வந்து கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு வடை, அதுக்கப்புறம் வந்து பொரி சொன்னியே குழந்தைக்கு பொரி, அதுக்கப்புறம் வந்து இது முந்திரி பருப்புலாம் போட்ட ஒரு மிக்சர், உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெண்டுமே வந்து கடையில் வாங்கினது தான் வந்து. அதுக்கப்புறம் வேறு என்ன, காலைல எப்போ இருந்தால் சரியாக இருக்கும்? ஒரு 3 மணிக்கு எழுந்துக்கணும். 3 மணிக்கு எழுந்து மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாதம் வைக்கணும், சாதம் கலக்கணும், அதுதான். அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவாக வேலை இருக்கும். காஃபி போட்டு சாப்பிட்றதுக்கும் இட்லி, அதுக்கு வந்து தனியாக வெங்காயம் தக்காளி சட்னியும் இல்லை வெறும் தக்காளி சட்னி எது முடியுறதோ அது மாதிரி அது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஒரு 2-3 ஐட்டமாக இட்லி தொட்டுக்கிற பொடி வச்சு இட்லி, சாதம், சப்பாத்தி இது எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 7-7:30 முடிச்சிடணும். 3 மணிக்கு எழுந்தால் தான் இத்தனையும் பண்ண முடியும். ஆமாம், நான் வந்து இங்கே ஒரு 8-8:15 கிளம்பணும். அந்த டயத்துக்குள்ளே நம்ம 7:30 முடிச்சாதான் நீங்களாம் அதுக்கப்புறம் குளிச்சு காஃபி குடிச்சு நீங்கள் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அடுத்த நாள் மார்னிங் நான் வந்து சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். 2:40 அலாரம் வச்சுட்டு நான் வந்து எழுந்துட்டேன். 3 மணிக்கு படுக்கும் போதே நான் லேட்டாக தான் படுத்தேன். 1:30 ஆகிடுது. ஏன்னா குழந்த வந்து இடையில தூங்கிட்டா 9 மணிக்கு. அதனால அவள் வந்து எழுந்துக்கும் போதே மணி 11 ஆகிடுது. அதுக்கப்புறம் அவள் 2 hours 3 hours கழிச்சு தான் தூங்கினா. ஸோ நான் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுது. அப்பா அவர் எல்லாருமே தூங்கிட்டா. நானும் அம்மாவும் தான் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட். ஈவன் அம்மா கூட படுத்துட்டா, நான் தான் கொஞ்சம் லேட்டாக தூங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு சரியாக டக்குன்னு தூக்கமும் வரல. ஸோ நெக்ஸ்ட்டு உடனே அலாரமும் அடிச்சிருந்து நான் 2:40 எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவை எழுப்பிட்டு இட்லி வந்து ஃபஸ்ட்டு வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து சாதம் எல்லாமே கலந்து எலுமிச்சம்பழ சாதத்துக்காக ரெடி பண்ணால், அப்பா வந்து ஒரு 3 மணிக்கு எங்கள் கூடவே எழுந்து சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டாரு. ஒரு 5:30 அப்படி சப்பாத்தி இட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு 1 hour மாவு நல்லா ஊறிட்டு நல்லா இட வரும். அப்படிங்கிறதுனால அப்பா எழுந்து மாவு பிசைஞ்சு கொடுத்தாரு. குழந்த வந்து தூங்கின்னு இருந்தா. ஸோ அதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே கண்டினியூவாக பண்ண ஆரம்பிச்சிருந்தான். எங்களுக்கு டைம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. இடையில அம்மாங்கிற கொஞ்சம் ரொம்ப ஸ்லீப்பி ஃபீலிங்காக இருந்ததுனால அம்மாவை கொஞ்சம் பேர் தூக்கம் போட்டு வேறேன்னு அம்மா போய் படுத்துட்டா. ஸோ பேலன்ஸ் வந்து சப்பாத்தி இருந்தது எல்லாமே ஒரு இடு சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 சப்பாத்தி. ரெஸ்ட் ஆஃப் சப்பாத்தி எல்லாத்தையுமே நானே கொஞ்சம் இட்டு போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஆத்துக்கார் வந்தார். அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். சப்பாத்தி வந்து எனக்கு இட்டு கொடுத்தாரு. நான் வந்து போட்டு எடுத்தேன். தக்காளி தொக்கு தான் முன்னாடி நாள் பண்ணிட்டோம். அதை ஆற வச்சதுனால எல்லாமே இப்போ கைக்கு வந்து பேக் பண்ணுறோம். ஃபாயில் கப்பு தான் வாங்கியிருந்தது. ஏன்னா வந்து நம்ம பாத்திரம் டப்பிலெல்லாம் போட்டு எடுத்துன்னு போனால் திருப்பி அதை வேறு நம்ம வாஷ் பண்ணி திருப்பி எல்லாத்தையுமே பேக் பண்ண இடத்தடைக்கும். அப்படிங்கிறதுனால இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிடலாம். நமக்கு வந்து ரிட்டன் நம்ம இறங்கும் போது நமக்கு பெருசாக கைக்கு வந்து லக்கேஜ் வராது. ஓரளவுக்கு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால லெமன் ரைஸ் வந்து ஒரு 3 கப் லெமன் ரைஸு. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி வந்து ஒரு 5 பேக்கு சப்பாத்தி. ஒரு இதுக்கு வந்து 4 சப்பாத்தின்ற மீனிக்கு வந்து சப்பாத்தி வந்து எடுத்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு செலவு பண்ணுறதுக்கு வந்து ரைஸு, அன்றைக்கி நைட் சாப்பிட்றதுக்கு இட்லி, ரெஸ்ட் ஆஃப் டேஸ் சாப்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு சப்பாத்தி. எங்களுக்கு மொத்தம் வந்து 1.5 நாள் ட்ராவல், 37 hours ட்ராவல். 4th அன்னைக்கு மார்னிங்
10:20 10:30 ட்ரெயின் ஏறினோம் அப்படின்னா 5th நைட்டு, அதாவது 6th மிட் நைட் வந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்து 1:30 இல்லை 2 o'clock தான் வந்து நாங்கள் ரீச் ஆவோம் ஜெய்ப்பூருக்கு. ஸோ அது வரைக்கும் எங்களுக்கு வந்து காலையில் மத்தியானம் நைட்டு, அடுத்த நாள் காலையில் மத்தியானம் நைட்டு எங்களுக்கு வந்து 6 வேளைக்கு சாப்பாடு வேணுன்றதுனால சப்பாத்தி தான் நமக்கு வந்து கெடாமல் இருக்கும் ட்ரெயினுக்கு. ஃபுட்டு அதாவது ரைஸ் இருந்தாலோ மற்ற ஏதாவது ரைஸ் மிக்ஸ் பண்ண ஐட்டம்ஸ் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கெட்டு போயிடும். ஏசி கோச்சாக இருந்தாலுமே ட்ரெயினில் வாங்கி எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலுமே அவ்வளோவா வந்து பழக்கம் இல்லை, வெளியில் ட்ரெயின் ஃபுட் வாங்கி சாப்பிட்டதில்லை அப்படிங்கிறதுனால அதுலேயே வந்து வாங்கிக்க முடியாது. ஸோ ஒன்லி டீ காஃபி மட்டும்தான் நாங்கள் வெளியில் ட்ரெயினில் வாங்கினோம். பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸும் ஆல்மோஸ்ட் ஸ்நாக்ஸ் கூட நாங்கள் கையிலே எடுத்துட்டோம். ஸோ எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு குழந்தைக்கும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கும் வந்து ஊட்டிட்டோம் காலையிலேயே. நாங்களும் வந்து இந்த ரெடி பண்ண ஐட்டம்லேயே அதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டோம். கிளம்பிட்டோம் நாங்கள் ஆற்றுலேருந்து 8:15க்கு. ஏன்னா ட்ரெயின் வந்து 10:20க்கு வருது. இன்னொன்று என்னென்னா எங்களுக்கு ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங் வந்து திருச்சியிலேருந்து. எங்களுக்கு இன்னொன்று எந்த பிளாட்ஃபார்ம் வருதுன்னே தெரியல லாஸ்ட் வரைக்கும். சில டைமில் ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆகிடும். நம்ம ஸ்டேஷனுக்கே ரீச் ஆகிடுவோம், ட்ரெயின் வரத்துக்கே 1/2 ஹவருக்கு முன்னாடி கூட நமக்கு பிளாட்ஃபார்ம் எதுன்னே கன்ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ரூட் கிளியராக இருக்கோ அதை பொறுத்து தான் பிளாட்ஃபார்ம் போட முடியும். அப்புறம் நாங்கள் அதுவே எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஐயோ, நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் போயிட்டு திடீர்னு ட்ரெயின் கிட்ட வரும்போது வேறு பிளாட்ஃபார்ம் போட்டாங்கன்னா நம்ம அங்கேருந்து மாறுதுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தேன். அப்புறம் உள்ளே போனோடனே அங்கே கிட்ட போய் கேட்டுட்டோம். உள்ளேயே ஆஃபீஸ் ரூமில் கேட்டோன்னே 3rd பிளாட்ஃபார்மில் வருது, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நாங்கள் லக்கேஜ் லிஃப்ட் இருந்தது. ஸோ லிஃப்ட்டில் வந்து 3rd பிளாட்ஃபார்முக்கு வந்து மூவ் ஆகிட்டோம். அப்பாவுக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஈவன் நாங்கள் வந்து போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்து வர்றதோட சேர்த்து 10 நாள் தான். பட் இருந்தாலுமே வந்து வசு பக்கமாக அம்மா அப்பாவால் இருக்கவே முடியாது. ரொம்ப வந்து வருத்தப்பட்டார். ட்ரெயின் எங்களை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெயிட் பண்ணின அந்த பிளாட்ஃபார்மோட அந்த ஜங்ஷனுக்கு நேராக நின்று ரொம்ப நேரம் குழந்தை ஞாபகமாக இருக்குதுன்னு உட்காந்து ரொம்ப அழுது நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம். எனக்கு தெரியும் அவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு. பட் நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஜாலி ட்ரிப் ரொம்ப நாள் கழித்து போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் அப்பா வந்து சமாதானப்படுத்தினேன். இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து போயிட்டு ஒரு 10 நாளுக்குள்ளே வந்துடுவோம்ப்பா, ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி எமோஷ்னல் ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட்டு இதுக்கு எடுத்த vlogs எல்லாமே உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.